விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா, நுண்ணுயிர் சத்துக்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, போரான் சத்து தாங்க. இந்த போரான் சத்தோட பற்றாக்குறை எப்படி இருக்கும்? அதோடைய பயன்கள் என்ன? எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம்? அப்புறம் வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு போரான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, எல்லாருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு தெரியும். இந்த போரான்லேயே வந்து மொத்தம் வந்து 3%ல கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 10.5%ங்க மைக்ரோனால் கம்பெனியில் பவர் போரான் அப்படிங்கிற பேரில் கிடைக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா 14.5% போரகான் அப்படிங்கிற பேரில் மைக்ரோனால் கம்பெனிலே கிடைக்குதுங்க. மூணாவதும் பார்த்தோம்னா 20% போரோனால் அப்படிங்கிற பேரில் மைக்ரோனாலே கிடைக்குதுங்க. அடுத்து இந்த போரான் உண்டுச்சத்தை எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆல் கிராப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட சிம்டம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நெல் பயிரில் அந்த இலையோட நுனியில மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டாக வந்து வெள்ளையா வந்து கருகுன மாரி இருக்குங்க. அதே வந்து கதிர் வர ஸ்டேஜில வந்து பார்த்தோம்னா, பால்லாம் வந்து பிடிக்காம அப்படியே வந்து வெள்ளை வெள்ளையா அப்படியே திரி திரியா இருக்க மாரி வந்து சிம்டம் தெரியுங்க. அதே வந்து வெஜிடபிள் கிராப்ல எடுத்துக்கிட்டோம்னா, காயில வர வெடிப்பு அதுதான் வந்து மெயினான சிம்டமே வந்து இதுதாங்க. காயில வந்து வெடிப்பு வருங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த பூ, காயெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்துருங்க, கொட்டிரும். இந்த பய வகை பயிர்கள்லயும் அதே மாரி தாங்க. இந்த மாங்காலாம் பார்த்தீங்கன்னா, வெடிப்பு வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தோம்னா, அந்த போரான் சத்து பற்றாக்குறை தாங்க. அதே மாரி தான் அதிலயும் வந்து பூ வந்து உதிர்ந்துரும், பூ பிடிக்காது, பிஞ்சு வந்து பிடிக்காது. இதெல்லாம் இந்த போரான் சத்தோட பற்றாக்குறை தாங்க. அதே ஃப்ளவர் கிராப்ல பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஃப்ளவர் கிராப்லயும் அதே மாரி தாங்க. அந்த பூலாம் பார்த்தோம்னா அப்படியே கருகிடும். பூ வந்து சரியா நிக்காது, கொட்டிரும், உதிர்ந்துரும். இது எல்லாமே இந்த போரான் சத்தோட பற்றாக்குறை தாங்க. அடுத்து இதோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, பூ வந்து உதிராம இருக்கிறதுக்கு, நல்லா வந்து பூ எடுக்க வைக்கிறதுக்கு. 2வது வந்து பார்த்தோம்னா, காயில வர வெடிப்பு வந்து வராம இருக்கிறதுக்கு. பூ வந்து நல்லா சைஸ் வர்றதுக்கு, கலர் வர்றதுக்கு, வெயிட் வர்றதுக்கு. அதேமாரி ஃப்ரூட் கிராப்ஸில பார்க்கும்போது பார்த்தோம்னா, காயம் வந்து உதிராம இருக்கிறதுக்கு, நல்லா பிஞ்சு பிடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, 1 ஏக்கராக்கு சாயில் அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே ட்ரிப்ல விடுற மாரினா, இந்த பவர் போரானோ, போரகானோ வந்து ட்ரிப்ல வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த 20% போரானால மட்டும் தான் வந்து ட்ரிப்ல வந்து யூஸ் பண்ண முடியுங்க. அப்படி ட்ரிப்ல விடுற மாரினா 1 ஏக்கராக்கு 1லேருந்து 2 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே வந்து ஸ்ப்ரேயிங்ல குடுக்குற மாரினாலும் வந்து பார்த்தோம்னா, சேம் வந்து இந்த போரகானோ, பவர் போரானோ வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த போரானால் 20% மட்டும் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தோம்னா, 10 லிட்டர் தண்ணீல 20 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.